என் செல்ல குழந்தையே, நீ மனதில் நினைத்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி உனக்கு ஒரு உண்மையை சொல்வதற்காக உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உள்ளதை உள்ளபடியே உனக்கு நான் சொல்கின்றேன். நான் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாமே சரிதானே என்று கேட்டு நிச்சயமாக என் குழந்தை நீ ஆச்சரியப்படத்தான் போகின்றாய். ஏனென்றால் உன் வாழ்க்கையில் நடப்பது உண்மை என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றேன். உன் வராகியானவள் நான். என் பிள்ளையே, எத்தனை காலமாகத்தான் நீயும் மற்றவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை நம்பி ஏமாந்து கொண்டிருப்பாய்? என்றேனும் ஒரு நாள் உனக்கு உண்மை தெரிந்துதானே ஆக வேண்டும். நாம் இத்தனை காலமும் உண்மையோடு பழகி கொண்டிருந்தோமா, பொய்யோடு பழகி கொண்டிருந்தோமா என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமல்லவா? வாழ்க்கையில் இது கூட தெரியாமல் தான் நாமும் இத்தனை காலம் இருந்து விட்டோமா என்று ஒரு நாளும் உன் மீது நீயே குறை சொல்கின்றபடி நீ இருந்துவிடக்கூடாது. அதற்கு முன்பாகவே சில உண்மையான விஷயங்களை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நம்மோடு பழகுகின்றவர்களில் எல்லோரும் ஒன்று போல இருப்பது கிடையாது. சிலர் நம்மிடத்தில் நல்ல எண்ணங்களை விதைப்பார்கள். சிலர் வேண்டும் என்றே தீய எண்ணங்களை விதைப்பார்கள். இன்னமும் சிலர் அதிகமாக நம்மை குழப்பி விடுவார்கள். இப்படி இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்றே அறியாமல் எல்லோரிடத்திலும் என் குழந்தை நீ ஒரே மாதிரியான மனப்போக்கோடு பழகி கொண்டிருந்தால் உனக்கு கிடைக்கின்ற விஷயங்கள் எதுவுமே சரியானதாக உனக்கு கிடைத்து விடாது. எல்லாவற்றிலும் இருந்து ஏதேனும் ஒரு கஷ்டம் உன்னை வந்து சேர்ந்து விடும். சுற்றி இருப்பவர்கள் செய்வதில் எது உண்மை எது பொய் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு திறமை உன்னிடத்தில் நிச்சயமாக இருக்க வேண்டும். இந்த திறமை உன்னிடத்தில் இல்லை என்றால் இன்றிருக்கின்ற இந்த சூழலில் உன்னால் வாழ்ந்துவிட முடியாது. உன்னால் எளிதில் பிழைக்க முடியாது. வாயுள்ள பிள்ளை பிழைக்கும் என்று சொல்வது போலத்தான் உண்மையில் மற்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று கண்டறிய தெரிந்த பிள்ளை மட்டும்தான் இப்பொழுதெல்லாம் பிழைத்து கொள்ள முடியும். ஏனென்றால் இந்த வாழ்க்கை மனிதர்களை அந்த அளவிற்கு மாற்றிவிட்டது. யாருக்கு என்ன வேண்டும் என்றெல்லாம் இங்கு யாரும் கேட்க நினைப்பதில்லை. எதுவுமே உனக்கு கிடைக்கக்கூடாது என்று மட்டும் தெளிவாக நினைக்கின்றார்கள். என் பிள்ளையே, இந்த சூழ்நிலையில் ஒரு விஷயத்தை நீ அடைய நினைத்து அது உனக்கு கிடைக்காமல் போய்விட்டது என்றால் அந்த நேரம் உன்னுடைய மனது படுகின்ற வேதனைக்கு ஆறுதலை தருகின்ற உறவு என்னவென்று அப்பொழுது உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். எல்லோரிடத்திலும் என் பிள்ளை நீ ஒன்று போல இருக்கும் பொழுது உண்மையாகவே இது போன்ற எண்ணங்களை கொண்டவர்களை உன்னால் தனியாக பிரித்தறிய முடியும். சரி, இப்பொழுது உன் மனதில் நீ நினைத்து கொண்டிருக்கின்ற விஷயம் உனக்கு எந்த அளவில் வெற்றி பெறுகின்ற சூழ்நிலையில் இருக்கின்றது, எந்த அளவில் இது உனக்கு நல்லதை கொடுக்க போகின்றது, இது உனக்கு நடக்குமா நடக்காதா என்கின்ற உண்மையை அம்மா உனக்கு தெளிவாகவே சொல்லிவிடுகின்றேன். என் பிள்ளையே, வாழ்க்கையில் நினைத்தது எல்லாம் கிடைத்தவர்கள், ஆசைப்பட்டதை எல்லாம் அனுபவித்தவர்கள் எல்லாம் இங்கு முழுமையாக யாரும் கிடையாது. எல்லோருக்குமே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு குறை என்று இருந்து கொண்டேதான் இருக்கும். முழுமையாக எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டால் தெய்வம் என்ற ஒன்று எப்படி இங்கே உங்களை தேடி வரும்? அதே நேரத்தில் நீயும் தெய்வத்தை எப்படி தேடி வருவாய்? தெய்வம் ஒன்று இருக்கின்றதே என்ற எண்ணமே உனக்குள் இல்லாமல் போய்விடும் அல்லவா? தெய்வத்தை தேட வேண்டும் என்று ஒரு நாளும் நினைக்க மாட்டாய். கஷ்டம் என்ற ஒன்று வரும் பொழுதுதான் இந்த எண்ணமே உனக்கு வரும். நமக்கென்ற தெய்வம் இருக்கின்றது. நம் வாழ்க்கையில் நாம் படுகின்ற அத்தனை கஷ்டங்களுக்கும் நமக்கான நல்ல செய்தியினை கொண்டு வந்து கொடுப்பார்கள். நம்முடைய கஷ்டம் கவலை என்னவென்று இவர்களிடத்தில் சொன்னால் இவர்கள் நமக்கு அதனை தீர்த்து கொடுப்பார்கள் என்பது போன்ற எண்ணங்கள் அப்பொழுதுதான் மனதிற்குள் உருவாகும்.
என் பிள்ளை, நீ நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே சரியானதாக இருக்கும் பொழுது தெய்வம் உனக்கு நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளைக்கு எது சரி எது தவறு என்று அம்மா சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் உன்னால் சர்வ நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். இந்த வாழ்க்கை உனக்கு அப்பேற்பட்ட மனிதர்களிடத்தில் இருந்து நல்ல பாடத்தை சரியான நேரத்தில் கற்பித்து கொடுத்திருக்கின்றது. இதையெல்லாம் கண்டுவிட்ட பிறகும், இப்பேற்பட்ட மனிதர்களை வாழ்க்கையில் சந்தித்து விட்ட பிறகும் இனிமேலும் எதற்காகவும் என் குழந்தை தயக்கம் காட்டாதே. நீ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள். வாழ்க்கையில் உண்மை என்னவென்று அறிய முயற்சி செய்தால் அது ஒரு நாளும் உனக்கு கிடைக்காது. ஒரு உண்மையை மறைக்க பொய்யை சொல்லி, அந்த பொய்யை மறைக்க இன்னொரு பொய்யை சொல்லி என்று கடைசியில் வாழ்க்கையே பொய்யான மயமாக மாறிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளை, நடப்பது என்னவோ கிடைப்பது என்னவோ அது உனக்கானது என்றும் நீ உண்மையாக நம்பலாம். கிடைக்காத விஷயங்கள் உனக்கானது அல்ல, நடக்காத விஷயங்கள் உனக்கானது அல்ல என்பதனை மட்டும் நீ தெளிவாக உணர்ந்து கொண்டால் வாழ்க்கை உன்னை சுற்றி கொடுக்கின்ற எல்லா நல்லதையும் உன்னால் தெளிவாக பெற்றுக்கொள்ள முடியும். யாருக்கும் அடிபணிந்தோ யாருடைய வார்த்தைகளுக்கும் நாம் அடிபணிந்து வாழ வேண்டும் என்ற அவசியமும் ஒரு பொழுதும் கிடையாது. எல்லோருக்கும் சுயமாக சிந்திக்கின்ற திறமை இருக்கின்றது. தன் வாழ்க்கையை தான் எப்படி நடத்த வேண்டும் என்கின்ற பக்குவம் எல்லோருக்கும் இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது அடுத்தவர்களின் வார்த்தைக்கு ஒரு முறை நீ செவிசாய்த்து விட்டாலும் காலம் முழுவதும் இவர்களின் வார்த்தைகளுக்கு நீ அடிமையாக இருக்க வேண்டிய கட்டாயம் வந்துவிடும். என் பிள்ளை, நான் சொல்வதை தெளிவாக உணர்ந்து கொண்டு வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களை நோக்கியும் நீ சரியாக பயணித்து கொண்டிருக்க வேண்டும். வராகி தருவது வாக்கல்ல, உனக்கான வாழ்க்கை என்பதனை முதலில் புரிந்து கொள். இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். அதுவும் உன்னை வாழவிடக்கூடாது என்று நினைக்கின்றவர்களுக்கு மத்தியில். இதுதான் இந்த வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டிய விஷயம். என் பிள்ளையே, உண்மையை தேடி இங்கு எதுவும் சாதித்து விட முடியாது. எல்லா உண்மைகளும் உன்னுடைய வாழ்க்கைக்குள் மறைந்துதான் கிடக்கின்றது. சில உண்மைகள் தெரிய வந்தால் அதுவே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய கஷ்டத்தை கொடுத்துவிடும். சுற்றி இருப்பதில் உண்மையையும் போலியையும் மட்டும் சரியாக புரிந்து கொள். சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் எதற்காக நடக்கின்றது என்பதனை மட்டும் தெரிந்து கொள். யாரால் இந்த வேதனை நமக்கு வந்தது என்பதனை உன்னால் நிச்சயமாக கண்டறிய முடியும். இது ஒன்றே இந்த வாழ்க்கைக்கு போதுமானது. அது மட்டுமல்லாமல் உனக்கு துணை உன் அம்மா நான் என்றென்றைக்கும் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எந்த விதத்திலும் சோதனைகளை கொடுப்பவர்களை நான் அவ்வளவு எளிதாக விட்டுவிட மாட்டேன். அதனால் சுற்றி நடக்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் வேதனைப்படாமல், சுற்றி நடப்பது எல்லாமே உனக்கு நல்லதற்காகத்தான் நடக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் உண்மை ஒரு நாள் வெளிவந்தே தீரும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும். எல்லா நேரத்திலும் நீ வேதனைப்பட வேண்டிய கட்டாயம் உனக்கு கிடையாது. எல்லா நேரத்திலும் சந்தோஷப்பட வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது. கிடைப்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு விட்டு விலகுவதை சந்தோஷமாக வழி அனுப்பி வைத்துவிட்டு உன் வாழ்க்கையில் உனக்கான நேரத்தை மட்டும் எதிர்நோக்கி காத்து கொண்டிரு. வராகி அத்தனை சாதாரணமானவள் கிடையாது. நான் யாருக்குள் இறங்கி உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கின்றேனோ அவர்கள் மூலமாகவே உன் வாழ்க்கையில் நான் நல்ல மாற்றத்தை தந்து விடுவேன். அவர்களின் வாக்கு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல திருப்பத்தை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறக்காமல் இருந்து விட்டாலே போதும். என் குழந்தை, கனவிலும் நீ நிச்சயமாக நமக்கென்ற தெய்வம் துணை இருக்கின்றது என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்லது ஒவ்வொன்றும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வந்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டிருக்கின்றது. இனிமேலும் என் பிள்ளை, உன் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகம் உனக்கு வேண்டாம். அந்த குழப்பமும் உனக்கு தேவையில்லை.
நடந்தால் சந்தோஷமாக ஏற்றுக்கொள், நடக்கவில்லை என்றால் சந்தோஷமாக விட்டு விலகிச் செல். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.